ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம். கோகுல லீலை ஆரம்பமாகுது. சிவபெருமான் கோகுலத்துக்கு கண்ணையாவை தரிசிக்கிறதுக்காக வர்றார். அவர் கிளம்புற போது அவரோட 2 பூதகணங்களும் நாங்களும் வர்றோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்க பேரு சிருங்கி பிரிங்கி. அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இருந்தா தனிமை கெட்டு போயிடும். எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் சொன்னார், உங்களை கூட்டிட்டு போனா தரிசனத்திலையும் தியானத்திலையும் மனசு உட்காராது, அமைதியை கெடுத்துருவீங்க, நான் தனியா தான் போக போறேன்னு சொல்லி கிளம்புறார். கோகுலத்துக்கு மாறு வேஷத்துல வந்தார். இது வரைக்கும் நிரஞ்சனனா இருந்தார். நிரஞ்சனன் அப்படின்னா விருப்பமே இல்லாம இருக்கிறவங்க. இன்னைக்கு விருப்பத்தோட வாரார். பகவான் உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்திருந்தா அதை சாதுக்களுக்கு சத்பாத்திரத்துக்கு தினமும் பிச்சை இடணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. இதை யசோதா பின்பற்றுறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. இருப்பவங்கிறது கடவுளோட இருக்கிறவன், அவங்க சாதுவா தெரியறதுனால அவங்களுக்கு பிச்சை இடலாம். இல்லாதவங்க சிரமத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். இயலாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்போ யசோதா வீட்டு முன்னாடி சிவபெருமான் நிற்கிறார், பிச்சைக்காக நிற்கிறார். ஒரு பணிப்பெண் கிட்ட யசோதா பிக்ஷை கொடுத்து அனுப்புறா. பணிப்பெண் சிவன்கிட்ட ஓ மகாராஜ், யசோதா அம்மா பிச்சை கொடுத்துருக்குறாங்க, இந்தாங்க ஏத்துக்கங்க, அவ குழந்தைக்கு இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். சிவன் சொன்னார், நான் பிச்சை ஏற்றுக்கிறது இல்லை, எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை, குழந்தைய தரிசிக்க வந்திருக்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வேலைக்காரி யசோதா கிட்ட இதை தெரிவிக்கிறான். யசோதா உடனே ஜன்னல் வழியா எட்டி பார்த்து சிவபெருமானை பார்த்து கூப்பிடுறா, சும்மா பிடிவாதம் பண்ணாதீங்க, நீங்க ஒரு பெரிய சாதுவா இருக்கீங்க, பிச்சை குறைவா இருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் ஜாஸ்தி தர தயாரா இருக்கேன், ஆனா குழந்தையெல்லாம் வெளியே எடுத்துட்டு வர முடியாது. அது போக உம்முடைய கழுத்துல பாம்பு சுருண்டு இருக்கு, அதை பார்த்தா குழந்தை பயந்துராதா, இப்படிதான் வர்றதா அப்படின்னு சொன்னான். அவர் மாறு வேஷத்துல வந்தவர் எல்லாத்தையும் மாத்தினான். கழுத்துல இருக்கிற பாம்பு மட்டும் கழட்டி போடாம அதோடய வந்துட்டார். பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி வேற இருக்கீர் அப்படின்னு சொல்லி அவ யசோதா சொன்னான். அப்ப சிவன் சொன்னார், தாயே, உங்க பிள்ளை பயத்தை போக்குற பிள்ளை, திருஷ்டியெல்லாம் அதை நெருங்காது, அது பயத்தெல்லாம் விரட்டக்கூடியது, காலனுக்கும் காலன், பிரம்மத்துக்கெல்லாம் பிரம்மன், அஸ்திவாரம் அதுதான், குழந்தைய கொண்டு வாங்க, அது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னார். யசோதா சொன்னா, சும்மா பிடிவாதம் பண்ணாதீங்க சுவாமி அப்படின்னா. அவர் சொன்னார், குழந்தைய தரிசிக்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டார். யசோதா இதை கண்டுக்கல. அவ உள்ள போயிடுறா. இவரும் காத்திருக்கிறார், எப்படியும் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணர் நினப்பாவே உட்கார்ந்துருந்தா காலம் போறது தெரியாது. ஏன்னா காலத்துக்கு அதிகாரி கிருஷ்ணர். 3 நாளா காத்திருந்திருக்கிறார். அது அவருக்கே தெரியல. அவர் பாட்டுக்கு நாமங்களை சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். நந்தபாபாவுடைய கிராமத்துல இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அங்க சிவன் அமர்ந்து இருந்தார். அந்த இடத்துக்கு ஆசேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேரு. இதுதான் குழந்தைய தரிசிக்கிற நம்பிக்கையோட சிவன் காத்திருந்த ஸ்தலம். அங்க பக்கத்துல 84 தூண்கள் உண்டு. மொத்த பிருந்தாவனமும் 84 கோஷம் விஸ்தாரம் உடையது. இதை சுத்தி வர்றதை சவராசி விரஜ அப்படிம்பாங்க. அந்த கம்பங்களை சவராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. விரஜ சவராசி பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா புண்ணியம். கண்ணன் நாமங்களை சொன்னபடி இப்படி வலம் வரணும். சிவன் இப்போ தவத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் மாலை பொழுதுல சிவனுக்கு தரிசனம் தர பகவான் கிருஷ்ணர் முடிவெடுத்தார். அப்போ அந்த குழந்தை என்ன செய்து, காரணமே இல்லாம பயங்கரமா அழுது. என்ன செய்தும் அழுகையை நிறுத்த முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. ஆசேஸ்வர் சிவன் கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிற பாவனையில இங்க தவம் இருக்கிறார்.
பக்தன காண பகவானே அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதான் விசேஷம். பக்தனையும் புரிஞ்சுக்க முடியாது, பகவானையும் புரிஞ்சுக்க முடியாது. பணிப்பெண் யசோதா கிட்ட வந்து, அந்த சாது 3 நாளா இங்க தான் இருக்கிறார் போல. வாய் அவருக்கு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. ஏதோ மந்திரம் ஓதுறாரு. அதனால தான் பிள்ளை அழுது. நம்ம பேசாம பிள்ளைய தூக்கிட்டு போயி, அந்த சாதுகிட்ட ஒப்படைச்சு, ஆசீர்வாதமாவது வாங்குவோம் அப்படின்னு சொன்னா. உடனே யசோதா சம்மதிச்சா. அதன்படி குழந்தைய அலங்கரிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்பவும் அது அழுகை விடல. யசோதா வந்து பணிப்பெண்ட்ட, "இங்க பாரு நீயே சொல்லிரு அந்த சாதுகிட்ட, குழந்தைய ரொம்ப நேரம் உத்து பார்க்கக்கூடாது. அதுதான் நிபந்தனைன்னு சொல்லிரு" அப்படின்னு சொன்னா. ஏன்னா பாம்புக்கு ஒரு பயம். பிருந்தாவனத்துல உள்ள பாங்கே பிகாரி கோயில்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய தோற்றம் அத்தன பேரையும் ஈர்க்கும். பகவானுடைய திருமேனியில பற்று உண்டாச்சுன்னா, பக்தி அவங்களுக்கு சுலபம். உலக உலக விஷயங்கள்ல நாம பற்றோட தான் இருக்கோம். அதனால தான் இவ்வளோ பரபரப்பா செயல்படுறோம். ஆனா இதே பற்ற பகவான் நாமத்துல, ரூபத்துல வச்சுட்டா, அதுதான் பக்தி. அ உலக விஷயங்கள்ல எவ்வளவு அ அ பெர்ஃபெக்ட்டா, பக்குவமா நடந்துப்பாங்க. அத அப்படியே கிருஷ்ணர் பக்கம் திருப்புனா போதும். பாங்கே பிஹாரி கோயில்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டம் இருக்கும் எப்பவும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திரைய திறந்து திறந்து மூடுவாங்க. 2 நிமிஷம் ராதைய பார்க்கிறார் உள்ள இருந்து. 2 நிமிஷம் பக்தர்கள பார்க்கிறார். அவருடைய தரிசன முறை இதுதான். ஏன்னா ராதா வந்து கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தி. அந்த ஆனந்த சக்திய பார்த்துட்டு, அந்த பார்வைக்குள்ள என்ன கிரகிச்சாரோ, அத பக்தன நோக்கி 2 நிமிஷம் அனுப்புறார். அதனால பார்க்கிற பக்தர்களுக்கும் ஆனந்தம் வருது. அ ராதை நிமித்தமா நமக்கும் அந்த கிருஷ்ண தரிசனத்தால ஆனந்தம் ஏற்படுது. 4 கண்களும் சந்திச்சா மட்டும் தான் தரிசன ஆனந்தம் கிட்டும் அப்படிங்கிறது தெரியுது. சிவன் கையில குழந்தைய கொடுக்குறாங்க. ப சிவன் தொட்ட உடனே அழுகைய நிறுத்திட்டார். இதனால யசோதையும் பணிப்பெண்ணும் இவர் சாதாரண சாது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணனோட இருக்க சிவனுக்கு விருப்பம். குழந்தைக்கு ஆசி வழங்க சொன்னாங்க. அவர் தம் மடியில குழந்தைய கடத்திட்டு, அ அப்படியே உள்ளங்கை அதோட கைய அப்படியே தடவி பார்க்குறாரு. பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கையும், காலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்காது. நேரா இருக்காது. வளைஞ்ச மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அத அப்படியே இழுத்து அப்படியே தடவி விடுறார். அப்ப யசோதா கேட்கிறா, "என் பிள்ளை எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னா. அவரும் குழந்தையோட அந்த கைரேகைலாம் தடவி பார்த்துட்டு, அத தடவுனதுனால சமாதி வந்துருச்சு. அப்படியே அமைதியா இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆனந்தமா ஒரு நடனம் ஆடுனார். இந்த சமயம் நந்த பாபா அங்க வாரார். சிவன்ட்ட குழந்தைய வாங்குறார். இதுக்கிடையே அங்க சிவன தேடி வந்த பார்வதி தேவிக்கு சிவனார் ராதையுடைய கிருபைய வர்ணிச்சு ஒரு பாடல் பாடுறார். ராதிகா கிருபா கடாட்சம் அப்படின்னு பேர். சிவபெருமானே பாடுனது. பிருந்தாவனத்துல அத தினமும் பாராயணம் பண்றாங்க. திரையோதசி அன்னைக்கு நந்தபாபா மதுராவுக்கு கிளம்புறார். கம்சனுக்கு கப்பம் கட்டணும். அதுக்காக கிளம்புறார். அடுத்த நாள் சதுர்தசி. அன்னைக்கு தான் பூதனா வந்தா. நந்தபாபா வருஷா வருஷம் கம்சனுக்கு வரி கொடுப்பார். இந்த வருஷம் வரி கட்ட போகும்போது குழந்தை பிறந்திருக்கிறதுனால ஜாஸ்தியா காணிக்கைலாம் எடுத்துட்டு போறார். போகும்போது யசோதைய பார்த்து, "பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. ஏனோ தானோன்னு இருந்துறாத" அப்படின்னு சொன்னார். ஏன்னா வயசான காலத்துல பிறந்தது அதனால. எல்லாரையும் ரட்சிப்பவன பத்திரமா பார்த்துக்க, காப்பாத்து அப்படின்னு சொல்றார். உண்மையிலே ஜீவர்கள் இதயத்துல இருக்கிற இறைவன பத்திரமா பார்த்துக்கணும். ஆசைகள உள்ள புக விட்டாச்சுன்னா பகவான் வெளிய ஓடிருவார். கம்சனுடைய அரசவைக்கு வந்த நந்தர் வரியாக தங்கத்தட்டு, பஞ்ச ரத்தினங்கள்லாம் கொண்டு வந்தார். அதோட எனக்கு வயசான காலத்திலயும் ஒரு பிள்ளை பிறந்திருக்க அப்படிங்கிற செய்திய தெரியப்படுத்துறார். இதுக்கு தான் ஜாஸ்தி காணிக்கை கொண்டு வந்தேன்னு சொன்னார். உடனே கம்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவன் அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிறான். "உம்முடைய குழந்தை பெரியவன் ஆனதும், பெரிய ராஜாவாட்டம் இருப்பான். உலகம் பூரா அவன் பேர், புகழ் பரவும். அவனுடைய பகைவர்கள் கூடிய சீக்கிரமே ஓஞ்சு போயிருவாங்க" அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணான். அவன் பேசாம காணிக்கைய வாங்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். நந்தர் பதில் சொல்றார். "விருந்தாவன மக்கள் எனக்காக பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி ஏகாதசி தோறும் விரதம் இருந்தாங்க. அதன் பலன் தான் இந்த பிள்ளை" அப்படின்னு சொன்னார். நந்தன் அந்த
தனக்கு புகழ் வரும்போது அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கிறார். நந்தன் அப்படின்னாலே புகழையும், ஆனந்தத்தையும் அடுத்தவங்களுக்கு தரக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. சுகதேவர் இங்க வர்ணிக்கிறார். நந்தகோபன் வசுதேவர பார்க்கறதுக்காக அடுத்து மதுரா போறார். 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் சுக துக்கங்கள விசாரிச்சுக்கிட்டாங்க. நண்பர்கள் சந்திச்சா சொந்த கதை பேசக்கூடாது. அடுத்தவங்க அடுத்தவங்களையா விசாரிக்கணும். அ நந்தன் வந்து வசுதேவர்ட்ட சொல்றார், "உமக்கு ஒரு பொண்ணு பிறந்ததா கேள்விப்பட்டேன். அத கம்சன் கூட கொல்ல முயற்சித்ததாவும் கேள்விப்பட்டேன்" அப்படிங்கிறார். அப்ப வசுதேவர் வருத்தத்தோட மனசுல அத நெனச்சுட்டு இன்னொரு கருத்தையும் நெனைக்கிறார். இவர் வீட்ல இருந்த குழந்தைய தான் நாங்க தூக்கிட்டு வந்தேன். என் பிள்ளை இவர் வீட்ல பத்திரமா இருக்கு. நான் கொண்டு வந்த பெண் குழந்தை நந்தருடையது தான். அதத்தான் கம்சன் கொன்னுட்டான். இத எப்படி இவர்ட்ட சொல்ல அப்படிங்கிறத நெனச்சு பார்க்கிறார். என்னுடைய கர்ம வினை நான் என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்போ நந்தர் சொன்னார். நந்தருக்கு கபடமே இருக்காது. அவர் சொல்றார், "வசுதேவா வருத்தப்படக்கூடாது. என் பிள்ளை அதே சமயத்துல தானே பிறந்துச்சு. அத ஏன் நீங்க உங்க பிள்ளையா நெனைக்கக் கூடாது? அ உங்க பிள்ளை தான் அது. இனிமே அப்படி முடிவெடுங்க" அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கப்புறம் நந்த மகாராஜா அங்கருந்து கிளம்புறார். மதுரா பெரிய நகரம். கோகுலம் சின்ன சின்ன ரொம்ப சின்ன கிராமம். மதுராவுல கடை வீதியில தம்முடைய குழந்தை கண்ணையாவுக்காக விளையாட்டு ஜாமான்கள்லாம் வாங்குறார். நாமும் வெளிய போயிட்டு வந்தா பகவானுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். வெறுங்கையோட வரக்கூடாது. அ அந்த முயற்சி கூட பக்தி தான். கம்சனால ஏவப்பட்ட பூதனா, கிராமங்கள்ல பிறந்திருக்கிற குழந்தைகள்லாம் கொன்றபடி நந்த பவனத்துக்கு வந்து சேர்றா. பூத் அப்படின்னா சமஸ்கிருதத்துல புனிதமான, பவித்திரமான பூத் அப்படின்னு அர்த்தம் வரும். ந அப்படின்னா இல்லவே இல்ல. யாருக்கு பவித்திரம் இல்லையோ, அது வந்து பூதனா. கீதையில இந்த வார்த்தை இருக்கு. பவித்ரம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்யதே. 4:38ல வரும். இந்த உலகத்துல ஞானம் மாதிரி சுத்தம் பண்ணக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்ல. அவ்வளவு புனிதமானது ஞானம் அப்படிங்கிறார். கடவுள அடைய செய்றதெல்லாம் ஞானம். கடவுள அடைய தடையா இருக்கிறதுக்கெல்லாம் அவித்யா, அஞ்ஞானம்னு பேரு. அதுக்கு தான் பூதனான்னு பேரு. இந்த காலத்துல ஞானத்த பணம் சம்பாதிக்கும் சாதனமா ஆக்கிட்டாங்க. உண்மையிலே ஞானம் கடவுள அடைவதற்கான சாதனம். பூதனா வந்தது சதுர்த்தசி நாள். சதுர்த்தசின்னா தேய்பிறையிலிருந்து 14வது நாள். வளர்பிறையிலயும் 14வது நாள குறிக்கும். நம்ம உடம்புல 14 இடங்கள்ல இந்த அஞ்ஞானம்ங்கிற அவித்யா வாசனை பண்ணுது. அந்த வாசனை தங்கியிருக்கு. அந்த வாசனை போக அந்த காலத்துல 14 ஆண்டு காலம் வனவாசம் அப்படின்னு வச்சாங்க. கர்மபுலன் 5, ஞானப்புலன் 5 10 அடுத்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 14ல தான் பூதனா தங்கி இருக்கிறா. வாசம் பண்றா. அதாவது அவித்யை தங்குற இடம். மனசுல பூதனா குடி புகாம பார்த்துக்கணும். தர்மமும், நீதியும் எத செய்யக்கூடாது, எத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதோ, அத சாப்பிடுறதுலயும், செய்றதுலயும் ஆசை வருதுன்னு வச்சுக்கலாம். அத சாப்பிடுறதுல ஆசை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நாக்குல பூதனா உட்கார்ந்திருக்கிறான்னு அர்த்தம். அருவருக்கத்தக்க உலகியல் பேச்சுக்கள், காம விவகாரங்கள காது கொடுத்து கேட்கணும்னு விருப்பம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ காதுகள்ல பூதனா தங்கி இருக்கா. 3 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு சிசு அப்படின்னு பேர். அ சிசு. பூதனா சிசுக்கள தான் கொல்றா. வாழ்க்கையில 4 நிலைகள் உண்டு. விழிப்பு, கனவு, தூக்கம், துரியம். இந்த துரியம்ங்கிறது ஆத்ம தளத்துக்கு வர்றது. அந்த தளத்துக்கு வந்தவங்கள பூதனா ஒண்ணும் பண்ணாது. மீதி 3 நிலைகள்லயும், அந்த சிசு நிலைகள்ல பூதனா தாக்க தான் செய்யும். சம்சார வலையில சிக்கிய எல்லாருமே சிசுக்கள் தான். பூதனா அழகான தோற்றத்தோட தன்னை ஆக்கிக்கிட்டு நந்த பவனத்துக்கு வாரா. கையில ஒரு தாமரை பூவ வச்சுட்டு இப்படி சுழட்டிக்கிட்டு லக்ஷ்மி மாரி ரூபத்துல வாரா. அந்த ரூபத்த பார்த்து யசோதாவே ஏமாந்து போயிட்டா. ஒருத்தரும் அவள தடுக்கல. நேரா வீட்டுக்குள்ள போனா. தொட்டுள்ள அதுவரைக்கும் குழந்தை கண்ணையா கை கால்கள மடக்கி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு, அது வாயில வந்து உளறுது அந்த குழந்தை. இங்கு, இங்கு, இங்கு அப்படின்னு உளறுது. கடவுள தேடி ஏன் அங்க அங்க அலையிற? இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அது அப்படியே பேசுது.
பூதனா இங்க வந்தா. அவ வரவும் குழந்தை வந்து பக்கவாட்டுல தலைய திருப்பி கண்ண மூடிக்கிடுச்சு. பாவிகள பார்க்க பகவான் விரும்புறதில்லங்கிறத காட்டுறாரு. மேலும் மேல் உல மேல் பார்வைக்கு அவ வந்து ரொம்ப அலங்காரமா இருக்கா. ஆனா இதயத்துல நஞ்சு தடவி இருக்கா. இதயம் வந்து அன்போட இருப்பிடம். அதனால தான் ஒரு தாய்க்கு அன்ப ஊட்டணும், குழந்தைக்கு அன்பு ஊட்டணுங்கிற அர்த்தத்துல பாலூட்டுற வசதிய பகவான் அந்த இடத்துல கொடுத்தார். தாய் வந்து குழந்தைக்கு பாலோட அன்பையும் சேர்த்து ஊட்டுறா. பால் எங்க கிடைச்சாலும் அது பாற்கடல்ல இருந்து வந்தது. பகவான் பாதம் பட்டது. அது வந்து பிரசாதம். அதுக்கு நிவேதனம்ங்கிற அவசியம் இது தேவையில்ல. அந்த இடத்துல அந்த அன்பு காட்டக்கூடிய அந்த இடத்துல போய் விஷத்த தடவிட்டு வந்திருக்கிறா. அப்படி ஒருத்தி வந்தா அது தாய் கிடையாது, பேய். அதுதான் பூதனா. ஆத்மா புனிதமானது. ஜீவன் உலகியல் போகங்கள் அப்படிங்கிற நஞ்ச ஆத்மா மேல தடவி வச்சிருக்கான். ஒரு கெட்ட வாசனைய தடவி வச்சிருக்கான். இப்ப பூதனா நடிக்கிறா. யசோதாவ பார்த்து திட்டுறா. "என்ன பிள்ளை வளர்க்குற நீ? நீலாம் ஒரு தாயா? அதுக்கு பால் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு. வயிறு இப்படி ஒட்டி போய் கிடக்க." இப்படின்னு சொல்லி பிள்ளைய எடுத்து மடியில தூக்கி அணைச்சுக்கிட்டு, சுவர் பக்கமா திரும்பி இருந்து பாலூட்ட ஆரம்பிச்சா. யசோதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ தேவலோக பெண் நம்ம குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்குறான்னு சந்தோஷப்பட்டா. பகவான் என்ன பண்ணார்? பால் குடிக்கிற சாக்குல அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சிட்டார். அவ அலறுனா, துடி துடிச்சா. அ என்ன விட்ரு விட்ருன்னு கத்துறா. பகவானுக்கு விடத் தெரியாது. பிரஜவாசிகள் பூதனாவுடைய வெளி அழகு, தோல் நிறத்த பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க. அவள யாரும் தடுக்கவே இல்ல. ஆதிசங்கரர் சதுர்ஸ்லோகி பாகவத விளக்கத்துல மக்கள் உடல்ல தோலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் தோல் நெனப்பாகவே அதிலேயே நேரத்த செலவழிச்சாங்கன்னா, அவங்க அடுத்த பிறவில தோல் வேலை செய்யக்கூடிய சக்கிலியரா பிறப்பாங்கன்னு சொல்றார். பலருக்கு தோற்றம் பக்தன் மாதிரி இருக்கு. ஆனா மனசு இந்த மாதிரி பூதனா மாதிரி இருக்கு. பூதனா வரும்போது யாரும் தடுக்கல. அதனால அவ தைரியமா உள்ள வந்தா. அவ உள்ள வரவும் பகவான் கண்கள மூடிக்கிட்டார். பூதனா கண்கள் வழியா மனசுக்குள்ள நுழையும். மனசுல நுழைஞ்ச பிறகு இனி கிளம்புறதுக்கு வழியே இல்ல. அந்த பேச்சே எடுக்கக்கூடாது. அப்படி தங்கிக்கிடும். அதனால தான் கண்கள எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும். பகவான் உள்ளத்த பார்க்கிறவர். அதனால அவருக்கு ஜனார்தனன் பேரு. அந்த ஜனங்கள அர்த்தத்தோட பார்க்கிறார். புற அழகு, புற அலங்காரம் யாருக்கு அது? அது வெறும் பகட்டு தான். பகவான் புறத்த பார்க்கிறதே கிடையாது. அகத்த பார்க்கிறார். அ இப்படியாக இந்த பூதனா வதம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா.